சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனின் மையப்பகுதி மட்டும் நிழல் விழுமாறு சந்திரன் சூரியனை மறைக்கும். அப்போது சூரியன் ஒரு வளையல் போல தோன்றும். எனவே இது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் எனவும் ரிங் ஆஃப் ஃபயர் எனவும் அழைக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் ஏற்பட்டது. சுமார் 2 நிமிடங்கள் 20 வினாடிகள் மட்டுமே நீடித்த இந்த சூரிய கிரகணத்தில் சூரியனின் 96% பகுதியை சந்திரன் மறைத்தது. அந்த நேரத்தில் சூரியனைச் சுற்றி ஒளிரும் நெருப்பு வளையம் உருவாகும் அதிசய அறிவியல் நிகழ்வு நடந்தது. கிரகணத்தின் போது சுமார் 59 நிமிடங்களில் கடந்து சென்ற சந்திரனின் நிழல் 4282 கிலோமீட்டர் நீளமும் 616 கிலோமீட்டர் அகலமும் என நீண்டு அண்டார்டிகாவின் பிரதான நிலப்பகுதியின் மீது படர்ந்து தெற்கு பெருங்கடலின் உள்ளே டேவிஸ் கடலில் மறைந்தது. தென் அமெரிக்காவின் தெற்கு முனையிலும் மடகாஸ்கர் உள்ளிட்ட சில தென்னாப்பிரிக்க நாடுகளிலும் வாழும் சுமார் 176 மில்லியன் மக்கள் இந்த அதிசய சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர். அதாவது உலக மக்கள் தொகையில் 2% மக்களே இந்த சூரிய கிரகணத்தை பார்த்திருக்கிறார்கள். முழு சூரிய கிரகணத்தையும் காங்கார்டியா, மிர்னை போன்ற அண்டார்டிகாவில் உள்ள ஆய்வுக்கூடங்களில் உள்ள விஞ்ஞானிகள் கண்டிருக்கிறார்கள். போலந்தில் ஏபி டப்ரோவ்ஸ்கி ஆய்வுக்கூடம் மற்றும் இந்தியாவின் பாரதி ஆய்வுக்கூடத்தில் உள்ள விஞ்ஞானிகள் பகுதி சூரிய கிரகணத்தின் 92% வரை பார்த்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் விண்ணில் ஏவப்பட்ட ஜியோ காம்சாட் 2A செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ள மேம்பட்ட வானிலை இமேஜர் 16 நிறமாலை சேனல்கள் மற்றும் 0.5 கிலோமீட்டர் வரை தெளிவு திறனை வழங்குகிறது. தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்துடன் இணைந்து தான் படம் பிடித்த சூரிய கிரகண காட்சிகளை தென்கொரியாவின் செயற்கைக்கோள் வெளியிட்டிருக்கிறது. நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியவில்லை என்ற மக்களின் வருத்தத்தை நீக்கும் வகையில் வருகிறது மார்ச் 3ஆம் தேதி முழு சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நகரும்போது ஏற்படும் முழு சந்திர கிரகணம் நிகழ்வில் பூமியின் வளிமண்டலம் சூரியனின் ஒளியை வளைத்து நீல நிற கதிர்களை வடிகட்டி சிகப்பு கதிர்களை மட்டுமே வெளிப்படுத்தும். எனவே சந்திரன் சிகப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது.